தேர்தலுக்கு ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்கு. இந்த நேரத்துல நீங்க அரசுக்கு அகைன்ஸ்டா ஒரு போராட்டம் தொடங்குறதுங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்கப்படுது. அது இல்லைங்க, நீங்க இன்னைக்கு திமுக ரொம்ப ஆர்வமா செய்ய வேண்டிய விஷயம் வேலை வாய்ப்பை பூர்த்தி செய்வதுன்றது. அதுல அவங்க ரொம்ப கீழே இருக்காங்க அப்படின்றதுனாலதான் நம்ம இதை சுட்டி காட்டுறப்ப ஒரு துறையிலையும் குறைஞ்சது 20% இருந்து அதிகபட்சம் 35% வரையும் காலி பணியிடங்கள் இருக்கு. நீங்க இந்த டேட்டால எப்படி சொல்றீங்க? இதுல இந்த துறையில எத்தனை லட்சம் பணியிடங்கள் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அதை நாங்க எப்படி நம்புறது? நம்ம கேட்கறதே இப்ப திமுக அரசாங்கமே பல நல்ல திட்டங்களை கொண்டு வருதுன்னா, அந்த நல்ல திட்டங்கள் முழுமையா கீழே போய் மக்களை சென்றடையணும்னா 100% பணியாளர்கள் தேவையில்லை. தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், இப்போ தமிழ்நாட்டுல பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா திடீர்னு நீங்க டைஃபைல இருந்து வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அதுக்கான மிகப்பெரிய ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், இயக்கங்கள்லாம் எடுக்க தொடங்கியிருக்கீங்க. எதுக்கு திடீர்னு இந்த முடிவு? இல்ல, திடீர்னு சொல்லி டிவைஎஃப்ஐ இந்த இயக்கத்தை அறிவிக்கல. ஏன்னா காலங்காலமா இப்போ 1990 தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் நவீன தாராளமய பொருளாதார கொள்கைகள் அமுல்படுத்தப்பட்ட பிறகு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. பொதுவாக இந்தியா முழுக்க வேலையின்மை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் வேலையின்மை இப்போ சமீப ஆண்டுகளில் ரொம்ப தீவிரமான பிரச்சனையாக மாறிடுது. பொதுவாக நம்ம தமிழ்நாட்டை பார்க்கும்போது நிறைய வேலைகள் இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை தோணும். ஆனால் இப்போ கடந்த 2024 தமிழ்நாடு அரசுனுடைய புள்ளி விவரத்துறை ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில், அதே போல் மதுரையில், கோவையில், சேலத்தில், இந்த மாவட்டங்களில் எல்லாத்துலேயும் சராசரியாக இந்திய அளவில் இருக்கிற வேலையின்மையை விட அந்த மாவட்டத்தினுடைய வேலையின்மை அளவு அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் பொதுவாக பார்க்கும்போது இந்த மாநகரங்களில் தான் வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிறது போல் ஒரு தன்மை இருக்கும். எல்லாருமே வேலை தேடி அந்த மாவட்டங்களை நோக்கி தான் போவாங்க. இன்றைக்கி சென்னையில் இருக்கிற வேலை இல்லாத இளைஞர்களுடைய எண்ணிக்கை 100க்கு 27 பேர் வேலை இல்லாமல் இருக்கிற நிலைமைகள் இருப்பதாக தமிழ்நாடு அரசுடைய புள்ளி விவரங்களே தெரிவிக்குது. இது ஒரு நீண்ட காலமாக நம்ம நடத்துகிற போராட்டத்தினுடைய ஒரு பகுதி தான். இப்போ ஏதோ திடீர்னு நேற்று இன்னைக்கு நடத்துறது இல்லை. ஒவ்வொரு முறையும் ஒரு பீரியாடிக்கலாக நம்ம குறிப்பிட்ட கால இடைவெளியில் வேலையின்மை பிரச்சனைகளை பேசுவோம். அந்த மாதிரி தான் இப்போயும் நம்ம அந்த பிரச்சனைகளை பேசணும். இல்லை, எதுக்காக கேட்குறோம் அப்படின்னா, ஏன்னா தேர்தலுக்கு ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்குது. ரொம்ப நெருங்கிடும், தேர்தலை நோக்கி நெருங்கி இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் அரசுக்கு அகேன்ஸ்டா அல்லது அரசை ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி இப்படி ஒரு போராட்டம் தொடங்குறதுங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்கப்படுது. அது இல்லைங்க, நீங்கள் பிரச்சனைகளை ஒரு பிரச்சனைகளையும் அதாவது அமைப்பு பேசும்போது அது அரசுக்கு எதிராக பேசுவதாகவே நம்ம புரிஞ்சுக்கிற ஆரம்பித்தோம்னா அது காவல்துறையுடைய சிந்தனை மாதிரி ஆயிரும். போலீஸ் தான் அப்படி நினைக்கும், அரசு எந்திரத்தை எதிர்த்து போராடுற மாதிரியான தன்மையிலிருந்து புரிஞ்சுக்கிறது. இது ஒரு சமூக பிரச்சனை. வேலையின்மைன்றது, வேலை வாய்ப்பு என்பது ஒரு சமூக பிரச்சனை. இப்போ இன்னைக்கு நடக்கிற எல்லா விதமான சம்பவங்களோடய ஒப்பிட்டு தான் இதை நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கு ஏன் இது ஒரு பிரதானமான பிரச்சனையாக நம்ம இந்த காலத்தில் பேசுகிறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. எல்லாரும் கேட்கறது தான். இப்போ இவ்வளோ நாள் இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இதை பேசுறதுனால இன்னைக்கு திமுக அல்லது திமுகவில் இருக்கிற திமுக அரசு இன்னைக்கு பேசுகிற பல்வேறு விஷயங்களுக்கு ஆபத்து வருமா வராதா அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. இயல்பாக என்னன்னா, இது திமுக அரசினுடைய அடிப்படையான கடமையாக இருக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு அதிமுகவோ பிஜேபியோ செய்ய வேண்டியதை விட இன்னைக்கு திமுக ரொம்ப ஆர்வமாக செய்ய வேண்டிய விஷயம் வேலை வாய்ப்பை பூர்த்தி செய்வதுன்றது. அதில் அவங்க ரொம்ப கீழே இருக்காங்க அப்படின்றதுனால தான் நம்ம இதை சுட்டி காட்டுறப்ப. உதாரணமாக தமிழ்நாட்டில் ஏராளமான துறைகளில் காலி பணியிடம் இருக்குது. அரசு கொடுக்குற புள்ளி விவரத்தின் அடிப்படையிலே இன்னைக்கு இருக்கிற நிலைமை ஒரு துறையிலையும் குறைஞ்சது 20% இருந்து அதிகபட்சம் 35% வரையும் காலி பணியிடங்கள் இருக்குது. நீங்கள் சராசரியாக எடுத்தீங்கன்னா எல்லா துறையிலையும் 30% வேக்கன்சி இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ நம்ம கேட்குறதே இப்போ திமுக அரசாங்கமே பல நல்ல திட்டங்களை கொண்டு வருதுன்னா, அந்த நல்ல திட்டங்கள் முழுமையாக கீழே போய் மக்களை சென்றடையணும்னா 100% பணியாளர்கள் தேவையில்லை. இன்னைக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப பணியிடங்கள் இருக்கான்றது ஒரு பக்கம், அது இன்னொரு கேள்வி, ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்த வேண்டியது, அது இன்னொரு சாப்டர் இன்னைக்கு வேலை வாய்ப்பு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற வேலை வாய்ப்பே 30% காலியாக இருந்துச்சுன்னா அதை எப்படி அதை பூர்த்தி செய்வதுன்றது இருக்குல்ல. அரசு பல துறைகளில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க வேலை வாய்ப்பை பூர்த்தி செய்வோம்ன்றத. அப்போ இந்த மாதிரி நிறைய இடைவெளிகள் இருக்கிறதுனால தான் இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இதை ஒரு மிக முக்கியமான கோரிக்கையாக எடுத்திருக்கோம். இது எல்லா கட்சிகளுடைய கோரிக்கையாகவும் மாற்றுவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு.
அப்போ நீங்க சொல்றது பார்த்தா அரசு வேலைகளுக்கு கோரிதான் நீங்க போராட்டம் நடத்துறீங்களா, இல்ல பொதுவாகவே வேலை வாய்ப்பு தனியார் மூலமா வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்ல இந்த போராட்டம் December 1 போராட்டத்தை பொறுத்தளவு டிஒய்எஃப்ஐ ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றது என்னன்னா, டிஎன்பிஎஸ்சியில் கிட்டத்தட்ட பல துறைகளுக்கு டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் தேர்வு நடத்தப்படுது. இன்னும் சில துறைகளுக்கு வந்து நேரடி நியமனம்ன்ற முறையில் இன்டர்வியூ பேசிஸில் எடுக்கிறாங்க. உதாரணமாக கூட்டுறவுத்துறை, அதே போல் வந்து நகராட்சி நிர்வாகம், இப்படி நிறைய துறைகளில் சில அடிப்படையான பணியிடங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க நேரடியாக அந்த துறை மூலமாக ஏதோ ஒரு தேர்வு நடத்தி இன்டர்வியூ பேசிஸில் போடுறாங்க. அதில் பல லட்சங்கள் ஊழல் நடக்குதுன்னு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு பக்கம் வந்து இன்னைக்கு இந்த துறைகளில் நகராட்சி நிர்வாகம், கூட்டுறவு உள்ளிட்ட துறைகளில் கடந்த 3 மாசத்துல போட்ட வேகன்சி மட்டும் 10,000 தாண்டுது. ஆனால் கடந்த 1 வருஷமா டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சு இதே மாதிரியான அடிப்படையான பணியா டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற குரூப் 4 எக்ஸாம், நீ குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, லட்சக்கணக்கான இளைஞர்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க. ரொம்ப பேசிக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கிறது குரூப் 4 எக்ஸாம். 10வது படித்த 12வது படித்த இளைஞர்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுதலாம், அதில் பாஸ் ஆனால் வேலைக்கு போக முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. நீங்கள் போன குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க எண்ணிக்கை 13 லட்சம் பேர், எக்ஸாம் எழுதுனவங்க 11 லட்சம் பேர். ஆனால் தேர்வு எத்தனை பேருக்கு நடக்குதுன்னா, எத்தனை பேரை தேர்ந்தெடுத்து நடக்குதுன்னா 4,500 4,900 பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் தேர்வு நடக்குது. அரௌண்டா 5,000 கூட நம்ம வச்சுக்கலாமே. ஒரு 5,000 பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்வுக்கு 11 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிற நிலைமை இருக்கு. ஆனால் காலி பணியிடம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் கிட்டத்தட்ட அதை விட பல மடங்கு காலி பணியிடம் இருக்கு குரூப் 4ல் டிஎன்பிஎஸ்சியில். இப்போ அரசு நினைச்சா இதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உயர்த்தி அறிவிக்க முடியும்ன்றதா இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு குரூப் 4 எக்ஸாம் எழுதுறவங்க நீங்கள் போய் பாருங்க, டிஒய்எஃப்ஐ வெளியிட்டு இருக்கிற எல்லா வீடியோவுக்கு பிறகும் இல்லை எல்லா போஸ்டர்ஸ்கிலையும் சோசியல் மீடியாவில் கமெண்ட்ல பாருங்க, இல்லை டிஎன்பிஎஸ்சி படிக்கிற பசங்களுடைய கமெண்ட் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெண்ட் பண்ணுறது எல்லாமே ஒரு 10,000 போஸ்டிங் போடுங்கன்னு அரசை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 2-3 வருஷமா இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிக்கிற இளைஞருடைய கோரிக்கை 10,000 போடுங்க ஒரு கால்ஃபரு, 10,000 போட்டால் நாங்கள் வந்து எல்லாரும் வேலைக்கு போயிடுவோம். இப்போ கடந்த ரிசல்ட் வந்திருக்கு, அந்த 5,000 பேருக்கு தேர்வு பண்ணிருக்கிறதுல ரிசல்ட் வந்திருக்கிறதுல வெறும் அவங்க சொல்லியிருக்க குவாலிஃபிகேஷனோட 1 மார்க்கு 2 மார்க்கு குறைவாக எடுத்துருக்கவங்களுடைய எண்ணிக்கை ஏறக்குறைய 10,000 பேர் இருக்காங்க. ஒரு 5,000-10,000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணால் ஒரு 10,000 பேருக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்போ ஏன் இதை வந்து அடுத்த எக்ஸாமில் எழுதிக்கலாம்னு ஒரு கேள்வி வருது. அடுத்த முறை கால்ஃபர் பண்ணும்போது எழுதலாம். இதில் பல பேருக்கு ஏஜ் முடியுது. அடுத்த முறை கால்ஃபர் பண்ணும்போது பாடத்திட்டமே மாறிடுது டிஎன்பிஎஸ்சியில். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ ஒரு கால்ஃபர்ன்றது ஒரு குறைஞ்சபட்சம் அடிப்படையான வேலைகளுக்கு கால்ஃபர் பண்ணும்போது ஒரு பெரிய எண்ணிக்கையில கால்ஃபர் பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு டிஒய்எஃப்ஐ கேட்கறது. அதனாலதான் இந்த போராட்டம் December 1 பொறுத்தளவு இப்படி டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற வேகன்சியை ஃபில் பண்ணணும். ஒரு 3.5 லட்சம் 4 லட்சம் காலி பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சியில் இருக்குன்னா அந்த டிஎன்பிஎஸ்சி மூலமா நிரப்புற இடங்கள்ல ஒரு 1 லட்சம் போஸ்டிங்காவது தேர்தலுக்கு முன்னாடி அறிவிச்சு அதுக்கு தேர்வு நடத்தணும்ன்றத தான் நாங்க இந்த December 1 போராட்டத்துல வலியுறுத்துறோம். பொதுவா சொல்லலை. அந்த 1 லட்சம் பணியிடங்களையும் இப்போ டிஎன்பிஎஸ்சி மூலமா ஒரு 30,000 போட முடியுது, 40,000 போட முடியுது அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறையில 1 லட்சம் இருக்கு ஸ்கூல் எஜுகேஷன்ல வேகன்சி. அது நீங்க வந்து பொதுவா தமிழ்நாட்டினுடைய வரலாறு பாரம்பரியம் எல்லாத்தையும் எதை எடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சாலும் இந்தியாவில் கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம். பல பாடல்கள்ல இப்போ பெருமையா வந்து அரசியல் கட்சி மேடைகளில் பேசும்போது கூட வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பதுதான் எல்லாருமே பேசுறது. இருக்கிற நிலைமை வந்து என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறையில 1,06,000 வேகன்சி இருக்கு. அது வந்து ஆசிரியர்கள், அதே போல அந்த அலுவலகத்துல பணியாற்றுகிற நான் டீச்சிங் ஸ்டாஃப், இது 2 சேர்த்து தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறையில 27,000 பணியிடங்கள் காலி பணியிடங்களா இருக்கு. இந்த ஆசிரியர்கள்லயும் சரி பேராசிரியர்கள்லயும் சரி என்ன பிரச்சனைனா, ஒரு குறிப்பிட்ட பகுதியை அரசு வந்து இப்போ ஒப்பந்த முறையில எடுத்து அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களை நிரந்தரப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இப்போ இது ஒரு பெரிய எண்ணிக்கையில இன்னைக்கு வந்து எஜுகேஷன் செக்டார்ல ஒரு பெரிய காலி பணியிடங்கள் ஏறக்குறைய ஒரு 1.5 லட்சம் காலி பணியிடங்கள் தமிழ்நாட்டினுடைய எஜுகேஷன் செக்டார்ல இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய பிரச்சனைகள் இருக்கு, உயர்கல்வி மையங்கள். ஒன்று சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம், இன்னொன்று மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். 2 பல்கலைக்கழகமே வந்து ஒட்டுமொத்தமான நிதி நெருக்கடி அல்லது வந்து அந்த பல்கலைக்கழகத்தை நடத்த முடியாத அளவுக்கான கடும் சிரமத்தில் இன்னைக்கு 2 பல்கலைக்கழகங்களும் இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு கல்வி வந்து டெவலப் ஆனதுனால தான் இவ்வளோ பெரிய அரசியல் விழிப்புணர்வு மற்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மேம்பாடு மற்ற விஷயங்கள்லாம் இருக்குன்னா, இப்போ தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டு கவனம் செலுத்தக்கூடிய இடமாக தமிழ்நாட்டுடைய கல்வித்துறை இருக்கின்றதா, அதுல வந்து ஒரு பெரிய எண்ணிக்கையில் இருக்கு. அதுல கூடுதல் கவனத்தை தமிழ்நாடு அரசாங்கம் செலுத்த வேண்டும். நீங்க நகராட்சி, உள்ளாட்சி, ஊராட்சிகள், அதே போல மாநகராட்சிகள்ல நீங்க வேகன்சி எடுத்தீங்கன்னா ஏறக்குறைய 70,000-80,000 வேகன்சி இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த துறைகள். அப்ப இந்த மாதிரி துறை வாரியா நீங்க வேகன்சி போட்டா ஒரு 1 லட்சம் பேரை அரசு பணியில நேரடியாக எடுப்பதற்கான
முறையில இந்த போராட்டத்தை, இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றணும் தான் இந்த போராட்டத்தை நடத்தும். நீங்க இந்த டேட்டால எப்படி சொல்றீங்க? இதுல இந்த துறையில எத்தனை லட்சம் பணியிடங்கள் இருக்கு, இந்த துறையில எத்தனை லட்சம் பணியிடங்கள் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அதை நாங்க எப்படி நம்புறது? நீங்க எப்படி இதை சொல்றீங்க? எங்க இருந்து ஃபைன் பண்றீங்க? அதாவது இந்த டேட்டா பொறுத்தளவு எல்லாமே அரசினுடைய வெப்சைட்டுகள்ல இருக்கு. இன்னொன்று வந்து தமிழ்நாடு அரசு ஒட்டுமொத்தமாக இருக்கிற வேலை காலி பணியிடங்கள் குறித்து இன்னும் ஒரு விவரத்தை வெளியிடலாம். அது வெளியிட மாட்டாங்க. நீண்ட காலமா இந்த அரசுகிட்ட இருக்கிறது. ஓவராலா வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு போராட்டங்கள் நடக்கும்போது, உதாரணமாக அரசூழியர் போராட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அரசூழியர் போராட்டம் நடக்கும்போது வந்து ஒரு துறையும் பத்திரிகை செய்திகள் கொடுப்பாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க, பணியாற்றுறாங்க, எவ்வளோ பணியிட வேக்கண்ட்ல இருக்கு, எவ்வளோ பேர் தினசரி பணிக்கு வந்து இருக்காங்க, எவ்வளோ பேர் வரல போராட்டத்தை ஒட்டி அப்படின்னு பல விவரங்கள் வெளியிட்டு இருக்காங்க. அது செய்தி குறிப்புகளாகவே அந்தந்த மாவட்டங்களில் வந்திருக்கிற அந்த மாநிலத்தினுடைய அலுவலகங்கள்ல வந்து செய்தி குறிப்புகள் வந்திருக்கு. அப்படிப்பட்ட இதுல இருந்து நம்ம டேட்டாஸ் எடுத்திருக்கோம். அதே போல அரசே பல துறைகளில் புள்ளி விவரங்கள் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இங்கே தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லை, ஒன்றிய அரசினுடைய பல்வேறு வெப்சைட்ல இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி பல விவரங்கள் இருக்கு. அந்த விவரங்கள்ல இருந்து எடுத்து தான் நம்ம சொல்றோம். இன்னொன்று, இது வந்து நம்ம எம்டியா சொல்லலை. இன்னொரு பக்கம் வந்து எல்லா விஷயங்களுக்காக இன்னைக்கு வந்து பள்ளி ஆசிரியர்கள் சம்பந்தமா கோரிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பள்ளி ஆசிரியர் கோரிக்கைகளுக்காக அந்த ஆசிரியர் சங்கங்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. வேலைப்பளு, அதே போல பல்வேறு விஷயங்கள், காலிப்பணியிடங்களை நிரப்பணும்னு சொல்லி ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கை வச்சு போராடுறாங்க. இன்னைக்கு டெட் எழுதி பாஸ் பண்ணி உட்கார்ந்து இருக்கிற மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு காலிப்பணியிடம் இருக்குன்னு. அதே போல நீங்க இபி எடுத்துக்கிட்டீங்கன்னா இபியில் இருக்கிற யூனியன் போராடுறாங்க. அரசு ஊழியர்கள் இருக்கிற துறைகள் எடுத்துக்கிட்டா அரசு ஊழியர் சங்கம் போராடுறாங்க. போக்குவரத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா போக்குவரத்து ஊழியர் சங்கம் போராடுறாங்க. இப்படி எல்லா துறைகள்லையும் அந்த தொழிற்சங்கங்கள், அங்க இருக்கிற அமைப்புகள், அவங்க ஒரு விபரத்தை இன்னைக்கு அரசு பொதுமக்கள் மத்தியில் வெளியிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் கம்பைன் பண்ணி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசு பணியிடமாக ஏறக்குறைய ஒரு 6 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருக்குன்ற முடிவுக்கு நம்ம வந்து சொல்றோம். டிஎன்பிஎஸ்சி குறித்து நீங்க நல்லா சொன்னீங்க. டிஎன்பிஎஸ்சில இந்த அரசாங்கம் வந்த கப்பல இருந்து நிறைய குளறுபடிகள், நிறைய தேர்வு அன்னைக்கு நிறைய சிக்கல்கள்லாம் ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்துல இந்த மாதிரியான போராட்டங்கள் நீங்க முன்னெடுத்திருந்தா உங்ககிட்ட இன்னும் நிறைய இளைஞர்கள் திரண்டிருப்பாங்களான்னு தோணுது. இப்போ நீங்க இந்த போராட்டத்தை அழைப்பு எடுக்கும் பொழுது இப்போ இளைஞர்கள் உங்க பின்னாடி வருவாங்கன்னு நீங்க ஸ்டாலின் நம்புறீங்களா? இல்லை, இப்போ டிஎன்பிஎஸ்சி குளறுபடிகள் நடக்கும் போதெல்லாம் டிஒய்ஃபை எல்லா நேரத்தில் தலையிட்டு இருக்கோம், அறிக்கை விட்டுருக்கோம். இப்போ ஒரு சென்டரில் ஒரு சம்பந்தமான இஷ்யூ, அங்கே ஏதாவது போராட்டம் நடக்குதுன்னா அந்த மாவட்டத்தில் நேரடியாக போய் பார்க்க சொல்லியிருக்கோம், ஆதரவு கொடுக்க சொல்லியிருக்கோம். இப்போ இந்த போராட்ட அறிவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லையும் படிக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அமைப்பை தொடர்பு கொண்டிருக்காங்க. எப்படியாவது வேலை வாங்கி கொடுத்துருங்க, எப்படியாவது அரசாங்கத்தினுடைய காதுகளுக்கு எங்களுடைய கோரிக்கைகளை கொண்டு போய் சேருங்கன்றதான் அவங்க வைக்கிறது. அவங்க என்னன்னா நீண்ட காலமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. கீழே வந்து அந்த மாணவர்களோ இளைஞர்களோ வேலைவாய்ப்பு தேடுறவங்க, அரசு தேர்வுக்கு படிக்கிறவங்க, எங்களுடைய கோரிக்கையை கொஞ்சம் கூடுதலாக ஏதாவது வேலைவாய்ப்பு அரசு கால்ஃபர் பண்ணணும். இந்த கோரிக்கையை கொண்டு போய் முதல்வர்கிட்டயோ இல்லை துணை முதல்வர்கிட்டயோ அரசாங்கத்தினுடைய காதுகளில் இதை கொண்டு போய் சேருங்க, அரசாங்கத்தை அறிவிக்க வைங்கன்றதை அவங்க ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அதை செய்ய சொல்லி இப்போ ஒன்றாவது நம்ம நடத்துகிற போராட்டத்தினுடைய அறிவிப்புக்கு பிறகு ஆயிரக்கணக்கான பேர் மாவட்டங்களில் இருக்கிற மாவட்ட தலைமையும் சரி மாநில தலைமை தொடர்பு கொண்டிருக்காங்க, போராட்டத்துக்கு வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்ப அரசாங்கமே வந்து காலி பணியிடங்களை இவ்வளவு தூரம் வச்சிருக்கு. இந்த மாதிரியான நிலைமை ஏன் ஏற்படுது? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அதாவது அரசாங்கம் இந்த காலி பணியிடங்களை வச்சிருக்கிறதுக்கு பின்னாடி என்னன்னா, ஒரு டேட்டா வந்து சிஎம்ஐ என்று சொல்லக்கூடிய ஒரு இதழ் சொல்லக்கூடிய ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, 2000ஆவது ஆண்டு, இப்போ 2025 2000ஆவது ஆண்டு, கரெக்டாக ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த ஒப்பந்த பணிகளுடைய எண்ணிக்கை, இன்னைக்கு வந்து ஒப்பந்த பணியாளர்களாக தமிழ்நாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அவர்களுடைய எண்ணிக்கை 2000ல் வெறும் 65,000 பேர் தான். இன்னைக்கு 2025ல் 5,58,000 பேரா மாறி இருக்கு. இது எப்படி வந்துச்சு? இந்த 5 லட்சம் போஸ்டிங் வந்து வேரியேஷன் இருக்கு. இந்த 5 லட்சம் பணியிடங்கள்ன்றது வந்து வெறும் புதுசா உருவாக்கப்பட்ட துறைகள் மட்டும் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அடிப்படையான பணியிடங்கள் இருக்குல்ல, இன்னைக்கு குரூப் 4 எக்ஸாம் மூலமா நடத்துகிற பணியிடங்களும் சரி, அதே போல குரூப் 4 கேட்டகரிக்கு கீழே இருக்கிற பணியிடங்கள், அந்த கேட்டகரியை விட கீழே இருக்கிற பணியிடங்கள், இன்னைக்கு பல துறைகள் வந்து நேரடியாக நியமிக்கிற பணியிடங்கள்லாம் இன்னைக்கு நேரடியாகவே ஒப்பந்த முறைக்கு மாறிடுச்சு. நீங்கள் நகராட்சிகளில் வந்து குரூப் 2 போஸ்டிங், குரூப் டியில் இருக்கிற போஸ்டிங் எல்லாம் வந்து ஒப்பந்த முறைக்கு மாற்றுறதுக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க திமுக அரசாங்கம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அரசாணை 115 152 நினைக்கிறேன். அது வெளியிட்ட பிறகு ஒரு பெரிய போராட்டம் நினைச்சு அதை அரசாங்கம் நிறுத்தி வச்சிருக்கு. ஆனால் நிறுத்தி வச்சிருந்தாலும் இன்னைக்கு பல்வேறு துறைகள் அது அமலாகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல துறைகள், பெரிய பெரிய துறைகள் தான் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியுது. இன்னைக்கு உள்ளாட்சி துறையோ இல்லை வந்து பொதுப்பணித்துறையோ, இப்படி பெரிய பெரிய துறைகள் தான் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியுது ஒழிய இன்னும் நிறைய துறைகள் இருக்கு. அந்த துறைகளில் இருக்கிற அடிப்படையான பணியிடங்கள், மேஜர் போஸ்டிங் சொல்லலை,
இப்போ குரூப் 2 கிரேடுக்கு கீழே இருக்கிற எல்லா பணியிடங்களையுமே ஒப்பந்த பணியா வந்து அரசாங்கம் மாத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி என்னன்னா, அரசாங்கம் உருவாக்குற பல்வேறு திட்டங்கள் இருக்குல்ல. உதாரணமா வந்து அரசாங்கம் நிறைய திட்டங்கள் நிறைய மாவட்டங்கள் அறிவிக்குது. இப்படி திட்டங்கள் அறிவிக்கும் போதெல்லாம் அரசாங்கத்துக்குரிய கடன் பணம், அந்த திட்டங்களுக்கு தேவையான பணத்தை இன்னைக்கு உலக வங்கியிலிருந்து வாங்குறது, இல்லாட்டி பல்வேறு நிதி அமைப்புகள் இருந்து வாங்குற நிலைமை இருக்கு. இன்னைக்கு உலக வங்கி என்ன சொல்லுதுன்னா, நிரந்தரமான பணியிடம் ஒன்று இருக்கக்கூடாதுன்றது உலக வங்கி இன்னைக்கு சொல்றது. நவீன தாராளமய பொருளாதார கொள்கை அதான் சொல்லுது. நவீன தாராளமய பொருளாதார கொள்கை என்ன சொல்லுதுன்னா, BBBல பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் செய்யணும்னு சொல்லுது. அரசுனா இப்போ ஒரு பள்ளிக்கு ஒரு விஷயம் தேவைன்னா நேரடியாக அரசே எல்லாத்தையும் செய்யக்கூடாது, பிரைவேட்ல இருந்து கொஞ்சம் வாங்கணும், அரசு கொஞ்சம் போடணும், இப்படி வந்து செய்யணும்ன்றத இன்னைக்கு தாராளமய கொள்கைகள் சொல்லிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் உலக வங்கி நிரந்தர பணியிடமே என்பதை இருக்கக்கூடாதுன்றதை இன்னைக்கு உலக வங்கி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான டைரக்ஷன்கள், இந்த பொருளாதார கொள்கைகள் இந்த அரசு பின்பற்றுறதுனால தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா பணிகளும் நிரப்பாம வச்சிருக்காங்க. இப்போ நிரப்பாம வச்சிருந்தாங்களே, இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போக 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 அந்தந்த துறைகளில் வேலை சூழல் அல்லது பணிச்சூழல் அதிகரிக்க இயல்பாகவே அந்த பணியிடங்கள் எல்லாத்தையும் வந்து ஒப்பந்த பணிக்கோ இல்லை தற்காலிக பணிக்கோ இல்லை ஒரு காலமுறை ரீதியிலான பணிக்கோ கொண்டு போகிறதுக்கான ஏற்பாட்டில் அரசாங்கங்கள் இருக்கு. அதனால தான் இப்போ நம்ம வந்து இமீடியட்டாக எல்லா போஸ்டிங்கையும் நிரப்புறதுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து முயற்சி பண்ணணுன்றத சொல்கிறோம். டிசம்பர் 1 உங்களுடைய ஒரு இயக்கம் தொடங்குது. அந்த இயக்கத்தை பத்தி, அந்த இயக்கத்துல நீங்க என்னென்ன கோரிக்கைகள் முன்னெடுக்கிறீங்க, பிரதான கோரிக்கை என்ன, அந்த இயக்கத்தை எப்படி கொண்டு போக போறீங்கன்ற மட்டும் சொல்லுங்க. டிசம்பர் 1 நடக்கிறத பொறுத்தளவு ஒரு நாள் காத்திருப்பு இயக்கம் அப்படின்ற தன்மையில நாங்கள் அறிவிச்சிருக்கோம். அந்த இயக்கத்தை பொறுத்தளவு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு 1 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை வெளியிடணும். TNPSC மூலமாக, போக்குவரத்து கழகம் மூலமாக, EB மூலமாக என்று சொல்லி எல்லா பள்ளி ஆசிரியர்கள் அதே போல கல்லூரி ஆசிரியர்களுக்கான பணியிடங்கள் நடக்குது. இது எல்லாத்தையும் வந்து சேர்த்தா ஒரு 1 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படணும். குறிப்பா TNPSC மூலமாக கூடுதல் பணியிடங்கள் நிரப்பப்படணும். குறைஞ்சபட்சம் வந்து TNPSC மூலமாக இருக்கிற எல்லா துறைகள்லையும் குரூப் 4ல அதிகபட்சமான பணியிடங்களை அரசு வந்து நிரப்பணும்ன்றதான் மிக முக்கியமான கோரிக்கை. இன்னொரு மிக முக்கியமான கோரிக்கை, தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு உருவாகிற புதிய பணியிடத்தையோ அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற பணியிடங்களையோ எதையும் ஒப்பந்த முறைக்கு மாற்றக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான கோரிக்கை. இந்த 2 கோரிக்கையை மையப்படுத்தி தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இந்த போராட்டம் என்பது ஒரு துவக்க கட்ட போராட்டம் தான். இன்னைக்கு நம்ம நீண்ட காலமாக போராட்டம் நடத்தலாம். ஒரு காத்திருப்பு என்பது இந்த காலத்தில் ஒரு துவக்க கட்ட போராட்டமாக டிசம்பர் 1 நம்ம துவங்குறோம். இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நம்ம போய் சேர்க்க இருக்கோம். இன்னைக்கு DYFI இருந்து தலை நிமிருமா தமிழக இளைஞர்களுடைய வாழ்வு அப்படின்ற தலைப்பில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் சம்பந்தமாக ஒரு பிரசுரத்தை நம்ம போட்டிருக்கோம். அந்த பிரசுரத்தை ஒரு கோரிக்கையாக வேலைவாய்ப்பு, தமிழ்நாட்டு இளைஞருடைய வேலைவாய்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகள்கிட்டையும் கொண்டு போய் கொடுக்க இருக்கிறோம். அதில் வந்து அரசு பணியிடங்கள், தனியார் வேலைகள், அதே போல வந்து புதிதாக வரக்கூடிய தொழில் வாய்ப்புகள், புதிய தொழிற்சாலைகள், இதெல்லாம் சார்ந்து தமிழ்நாட்டுடைய வேலை எப்படி இருக்கணும், இளைஞருடைய வாழ்வு எப்படி இருக்கணும் அப்படின்றது சம்பந்தமாக ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுடைய குரலும் ஒன்றாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தை நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். அதை எல்லா கட்சிகளும் பேசுகிற இயக்கமாக நம்ம மாற்றுவோம். அதை வந்து சக்சஸ் பண்றதுக்கான முறையில தொடர்ச்சியா அடுத்த கட்ட போராட்டங்களை திட்டமிடுவோம். இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்காக DYFI எடுத்துக்கக்கூடிய இந்த முயற்சியை தமிழ் மார்க்சிஸ்ட் பாராட்டுது. நன்றி. நன்றி.